தடையை நீடித்து ஈழத் தமிழரை கொன்று குவிக்க நினைக்கிறது மகிந்த அரசு. ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி மாறி வந்து ஒவ்வொரு தொல்லையும் எங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி அநியாயமான அபகேடுகளை நினைத்து இருக்கிறது உங்களுக்கு உத்தமம் அல்ல. அது இந்தியாவுக்கும் உத்தகம் அல்ல. இந்த இந்தியாவுக்கு மக்களும் தமிழன் தான், இங்கே இருக்கிற மக்களும் தமிழன் தான். இது தமிழ் மக்களை மீட்டெடுப்பதற்கான போர் என்று உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்போ 10 இடத்துல நாங்கள் இடமிருந்து நிற்கிறோம். ஆனால் எங்கள் காணி பூமியெல்லாம் போய் விட்டுட்டு அங்கங்கே ஓடி தீர்கிறோம். ஆனால் அதில் பொருள் பண்டங்க எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சும் போச்சு. ஆனால் இப்போ அவங்க வவுனியாவுக்கு வர சொல்கிறான். ஆனால் வவுனியாவில் போய் எங்களுக்கு இருக்கிறதுக்கு என்னென்ற உத்தரவாதம் ஒன்றும் இல்லை. அவன் கொழும்புல இருந்து அடித்து இங்கே கலைக்கிறான். வேறு என்னென்று நாங்கள் அங்கே போகிறது. உலகம் ஏமாறலாம், ஆனால் ஈழத் தமிழர்கள் ஏமாறப் போவதில்லை. இது வரலாறு கற்றுத்தந்த பாடம். 5 வருட சமாதான காலத்திலும் இவர்கள் ஆறியிருக்கவில்லை. வதைக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்கு இடம்பெயர்ந்து வந்தோம். வன்னியிலும் பல இடங்களில் குடியேறி இப்பொழுது கடைசி எல்லையை அடைந்திருக்கின்றோம். இராணுவத்தின் கடுபிடியாலும் வான் தாக்குதலாலும் செல் தாக்குதலாலும் நாங்கள் அல்லலுற்று கொண்டிருக்கிறோம். எங்கள் சகோதரங்கள் அனைவரை அதிகமானவரை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இனத்தில் நீங்கள் உலகத்தில் வாழும் தமிழ் மக்களாகிய நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பி எமக்கு நல்வழி காட்டுவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அல்லது ஒட்டுமொத்தமாக எங்கள் தமிழினமே அடைந்து போகும். இராணுவ ஆக்கிரமிப்புகள் இருந்த போதும் தமிழன் மண்டியிட்டு கிடந்ததில்லை, மார்தட்டி ஏனென்றான். கைதுகளும் காணாமல் போதல்களும் செம்மணி புதைகுழிகளும் நிறைந்த யாழ்குடா நாட்டில் அன்று மூண்டது பொங்குதமிழ் நெருப்பு. உலகமெல்லாம் பறந்து வாழும் தமிழர் நெஞ்சமெல்லாம் பற்றி எரிந்தது. இது இனி இரட்டிப்பாக எழும் காலம். 8 கோடி தமிழனும் எழுந்திட்ட காலம். நாங்கள் நன்றாக வாழத்தான் போகிறோம். நாங்கள் இல்லாட்டி போனாலும், என்னையோட வயது 72 வயதில் நான் இல்லாட்டி போனாலும் என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று நான் ஒரு நம்பிக்கை இருக்குது. செத்தாலும் தமிழராய் சாவோம், வாழ்ந்தாலும் தமிழராய் வாழ்வோம். தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே, தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரளுவோம். தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே, தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரளுவோம். உலகெங்கும் தமிழர்களின் கைகள் ஒன்று சேர்த்து உருவாகும் ஈழத்தின் பலத்தை நீயும் காட்டு. ஐநாவின் முற்றத்தில் எம்படியை நாட்டு, வெல்வானே தமிழர் என்று வீரம் நிலை நாட்டு. தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே, தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரளுவோம்.
மூங்கிலினங்கை வளைந்திடலாம் பனைமரங்கை வளைந்திடுமா பனைமரங்கள் வளையுமெனில் நாம் இருக்க நிகழ்ந்திடுமா தட்டும் வலை தட்டிவிட்டோம் முட்டி திறக்க வழி இருக்கு காலம் தந்த ஒரு பரிசு அவன் காலத்தில் அமைப்போம் இழத்தரசு நதியினங்கள் நாங்களே பின்னோக்கல் என்பதில்லையே இதையறியா வாழ்விலே எப்போது நீ தொல்லையே தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரழுவோம் உலகெங்கும் தமிழர்களின் கைகள் ஒன்று சேர்த்து உருவாகும் ஈழத்தின் பலத்தை நீயும் காட்டு